பிரபஞ்ச உணர்வுகளுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நான் பகுத்தார். ஒரு சகோதரர் அக்கறை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஜி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாரு. அக்கறைனா கேர், டேக் கேர். அதாவது நம்ம ஒரு அக்கறையோட ஒரு விஷயத்த அணுகிறோம் அப்படின்னா நமக்கே தெரியாமலேயே நாம அவங்க சுதந்திரத்தை பறிச்சுக்கிறோம்னு அர்த்தம். ஒரு அக்கறை காட்டுற அப்படியே அந்த அலைவரிசையில். அப்போ அக்கறை காட்டவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கறை காட்டுங்க. அக்கறை காட்டாததையே உங்கள் அக்கறையாக வச்சுக்கிங்க. அப்படின்னா காட்டணும் ஆனால் காட்டக்கூடாது, இருக்கணும் ஆனால் இருக்கக்கூடாது, செய்யணும் ஆனால் செய்யக்கூடாது. எப்படி செய்யக்கூடாததையே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருங்கிற மாதிரி ஒரு மீனிங் வரும். அதாவது அக்கறை காட்டாததே என்னுடைய அக்கறை அந்த மாதிரி. ஏன்னா இதில் முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. இந்த யூனிவர்ஸுங்கிற அந்த பிரபஞ்ச தன்மை எந்த விஷயத்தை அக்கறையோடு அணுகுதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. ஜீரோ, ஜீரோ. எதுவுமே அது அக்கறை எடுத்துட்டு கிடையாது. ஆஸ் இட் இஸ், எஸ் குட் அக்செப்ட், அவ்வளோதான். பகத்தராகிய நான் என்ன சொல்லுவேன்னா, முதல் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல அக்கறை காட்டுங்க. முதல் நீங்களே யாருன்னு தெரியாத சூழல்ல, எந்த நோக்கத்துக்கு வந்தனே தெரியாத சூழல்ல, அந்த நோக்கத்தை அடையாத ஒரு சூழல்ல உங்களுக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத ஒரு வேலை? முதல் அதில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். அக்கறை காட்டாதது தான் எனது அக்கறையாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பது. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.